வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக சுபிக்ஷமாக இருப்பீர்கள். சமீபமா நான் சொல்லியிருந்தேன், நிறைய தலைப்புகள் பணம் சார்ந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பணம் சார்ந்த உளவியல் புத்தகத்த பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சைக்காலஜி ஆஃப் மனி. சமீபத்தில நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் அந்த புத்தகத்தை பற்றி பேசி பெரிய வைரல் ஆயிருக்கு. ஸோ அந்த புத்தகம் என்ன சொல்ல வருது? அப்படி நம்ம வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகுது? அப்படின்றத இந்த பதிவுல பார்ப்போம். அந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா, மார்கன் ஹோசல் அப்படிங்கிற தான் எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்க வேலை பார்த்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாலட் டிரைவரா வேலை பார்த்திருக்காரு. அதாவது வாலட் டிரைவர்னா தெரியும். நம்ம வந்து இப்போ பெரிய பெரிய பணக்காரர்களோட கார் வரும். அந்த லாபில வந்து அந்த கார வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு அவங்க போகும்போது குடுப்பாங்க. அந்த மாரி அவரு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கார்கள்லாம் அவர் பார்த்திருக்காரு. பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை, அந்த கார வாங்கணும் அப்படிங்கிற மாரி முதல்ல ஒரு ஆசை வந்திருக்கு. அப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா, உளவியல் ரீதியா அவர் வந்து கொஞ்சம் சற்று டீப்பா திங்க் பண்ணக்கூடியவர் போல இருக்கு. அப்போ உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்திருக்காரு. கடைசில அந்த கார் வாங்குனவங்க பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குல அந்த கார குடுத்து வாங்கியிருந்தாலும், லோன்ல தான் வாங்கியிருப்பாங்க. அந்த கார் வந்து அவர்கள் கடனாளியாக ஆக்கியிருக்கு. அந்த கார் வந்து. அது வந்து ஒரு பிரைட குடுத்திருந்தாலும், அது எந்த விதத்திலயும் பெரிய ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இல்ல. ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து எல்லாருமே என்ன நெனைக்கிறோம்? ஓ! BMW, Audi அந்த கார்லாம் வாங்கணும் நம்ம. வாங்குனா எப்படி இருக்கும்? நம்மள எப்படி மதிப்பாங்க? அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தா அந்த காருக்கு தான் மதிப்பு. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கடனாளியா தான் ஆகுறான் அப்படின்றது அவருடைய ஒரு ஆராய்ச்சியில இந்த புத்தகத்துல சொல்ல வரார். அதே போல பார்த்தீங்கன்னா, லக் அண்ட் ரிஸ்க் ஒரு பெரிய ஃபேக்டர். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு லக்கும், ரிஸ்க்கும் ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு அவர் சொல்லக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ பத்தி அவர் சொல்றாரு. அதாவது பில் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில 30,000 கோடி மக்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, 1968ல பார்த்தீங்கன்னா, அவர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில கம்ப்யூட்டர் இருந்தது சியாட்டில் அப்படிங்கிற ஒரு நகரம். அதிலயும் குறிப்பா வந்து ஒரு லேக் சிட்டின்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் தான் அந்த ஸ்கூல்ல மட்டும் தான் கம்ப்யூட்டரே இருந்திருக்கு. அப்போ 300 பேர் கிட்ட தான் படிச்சிருக்காங்க. 30,000 கோடி மக்கள்ல 300 பேர் கிட்ட மட்டும் தான் படிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ லக்கியா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அத விட பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸோட நெருங்கிய நண்பர் கென்ட் எவான்ஸ் சொல்லிட்டு, அவர் வந்து அவரும் பில் கேட்ஸும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கணும். நாம வந்து ஒரு இந்த மாரி விஷயங்கள செய்யணும். ஏன்னா, அவரும் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்திருக்காரு. கென்ட் இவான்ஸும் பில் கேட்ஸோட அவரும் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிலாம் அவர் பேசியிருக்காங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, 17 வயசா இருக்கும்போது, மவுண்டன் ட்ரெக்கிங் போகும்போது, கென்ட் இவான்ஸ் வந்து அந்த ட்ரெக்கிங்ல வந்து இறந்து போயிடுறாரு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு அன்லக்கி. அதாவது எத்தனையோ பேர் ட்ரெக்கிங் போறாங்க. ஆனா, யாருமே ரொம்பலாம் வந்து அதுல இறந்துலாம் போமாட்டாங்க, ட்ரெக்கிங் போம்போது. ஆனா, இவர் இறந்து போறாரு. அப்போ இவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு மிஸ் ஆகுது. அப்போ வாழ்க்கையில என்ன சொல்ல வர்றாருன்னா, லக் எவ்வளோ பெரிய ஃபேக்டரா இருக்கு. அவர் வந்து சியாட்டில்ல படிச்சதுனால தான் பில் கேட்ஸ் வந்து அதுவும் குறிப்பிட்ட அந்த பள்ளியில படிக்கக்கூடிய அந்த ஒரு வருமானம், ஒரு சமுதாயம், அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி இருந்ததுனால தான் அவரால வந்து அந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி என்ன சொல்ல வர்றாருன்னா, BMW, Audi இந்த காரெல்லாம் வச்சிருக்கவங்கலாம் பெரிய ஆள் கிடையாது. யாருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அதாவது ரிச் அப்படிங்கிறாரு, வெல்த்தி அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஷோ ஆஃப் நெறைய பேர் பார்க்குறோம் நம்ம. பயங்கரமா பந்தா பண்ணுவாங்க. இப்போ இது மாரி ஒரு காசே இருக்காது. கடன்ல கார் வாங்குவாங்க. கடன்ல BMW வாங்குவாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பேங்க்ரப்ட் ஆயிருவாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காருக்கெல்லாம் பெரிய மரியாதை கிடையாது. ஆனா யார்கிட்ட இந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கோ, எந்த ஒரு சமயத்திலயும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கோ, அவங்க தான் வெல்த்தி அப்படிங்கிறாரு. அதேபோல இந்த புத்தகம் எத பத்தி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட், ஸ்டாக் மார்க்கெட், மிக முக்கியமாக காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ சின்ன சின்னதா சேவ் பண்ணிட்டே நம்ம வாழ்க்கையில வரும்போது, நாளடைவுல அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை எத்தனை மடங்கு அது பன்மடங்காக பெருகுது அப்படின்னு சொல்றாரு. அதேபோல சேவிங். இப்போ எமோஷன்ஸ் நெறைய பேர் என்ன பண்றோம் இப்போ பணம் வந்த பிறகு, ஓ! அந்த ஒரு ஏசி வாங்கணும். அந்த ஒரு சாப்பாடு சாப்பிடணும். அந்த மாரி அவர் என்ன சொல்றாரு, சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் நெக்ஸ்ட்ன்னுவாரு. பணம் சார்ந்த உளவியல். இப்போ எமோஷன்.
இப்போ அடுத்த வீட்ல, பக்கத்து வீட்ல ஒரு நகை வாங்குறாங்க. இப்போ அப்போ நம்ம மனைவிமார்கள், அப்ப பெண்கள், இப்ப நாம சாதாரண மனிதர்கள் எல்லாமே என்ன நினைப்போம்? அடுத்தவன் கார் வாங்கிட்டான் அப்படின்னா, நம்மளும் கார் வாங்கணும். கடன்ல கார் வாங்கணும். நம்ம எப்படியாவது கார் வாங்கணும். அவனுக்கு முன்னாடி கார்ல போகணும். அப்படின்னு தான் நம்ம ஒரு நார்மலான ஒரு மனோநிலையில இருப்போம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பணத்தை சேமி நீ. அதாவது உன்கிட்ட நீ வருமானம் கம்மியா தான் சம்பாரிக்கிற. நீ உன்னோட வருமானம் கம்மியா இருக்கு. அதே வேளையில உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் வந்து ஐடி துறையில வந்து பயங்கரமா சம்பாதிக்கிறான். லட்சமா சம்பாதிக்கிறான். ஆனா அதே வேளையில பயங்கரமா அவன் செலவும் செய்றான். கடைசியில அவன் வந்து மிச்சம் பிடிக்கிறது, சேவ் பண்றது ரொம்ப கம்மி. ஆனா நீ கம்மியா தான் சம்பாதிக்கிற. நீ கம்மியா தான் செலவு பண்ற. நீ நெறைய மிச்சம் பிடிக்கிற. அப்போ தான் வந்து உனக்கு தான் ஃபியூச்சர்ல வந்து உன்னுடைய பணம் வந்து பன்மடங்காக பெருகும். அவன் எவ்வளவு சம்பாரிச்சும் அட் லாஸ்ட் கடைசியில அவன் சேமிக்கிறது ரொம்ப குறைவு. அதனால இன்கம் வந்து மேட்டர் கிடையாது. சேவிங் ஆட்டிட்யூட் தான் ரொம்ப மேட்டர். அதுதான் இந்த புத்தகத்துல சொல்ல வருது. ரொம்ப அழகாக, நுணுக்கமாக ஒரு உளவியல் ரீதியாக பணத்தை எப்படி கையாள வேண்டும். அதாவது ஒரே வீட்ல வந்து நம்ம வளர்ந்திருந்தாலும், அண்ணனும் தம்பியும் வளர்ந்திருந்தாலும், பெர்செப்ஷன் ஆஃப் மனின்னு வரும்போது மாற்றம் ஏற்படுது. ஒருவருடைய பார்வை வந்து கோணம் வந்து வேற மாதிரி இருக்கு. அதே வீட்ல பொறந்தவன் ஒருத்தன் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுறான். ஒருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல போயிடுறான் அப்படின்னா, அதற்கு காரணம் உளவியல் அப்படிங்கிறாரு. அப்போ நெறைய இந்த புத்தகத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதேபோல இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, நெறைய பேர் லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கி எப்படியாவது அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறிட மாட்டாங்களா? ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா? ஒரு கார் வாங்கிட மாட்டோமா? அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அவங்க லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண ஒரு வேலையில் இருந்து கொண்டு, நீ எல்லாவற்றையும் நீ வந்து ஒரு சாதாரண வேலையில இருந்து உன்னால வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டியா ஒரு லக்ஸரி ஜோன்க்கு நீ ஒரு கார்ல வந்து கார் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ ஒரு முடிவே முடியாத காரியம். அதனால அதனால தான் வந்து லாட்டரியில நெறைய பேர் வந்து முயற்சி பண்றாங்க. எப்படியாவது நமக்கு ஒரு லக் வந்து ஒரு ஃபேக்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு லாட்டரி விழுந்துராதா அப்படின்னு. ஆனா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, கோடியில ஒருத்தனுக்கு தான் விழுகும். அது அறியாமையின் காரணமாக. அதே மாரி அவர் என்ன சொல்றாருன்னா, நெறைய பேர் இங்க அறியாமையில இருக்காங்க. ஏகப்பட்ட மனிதர்கள் இந்த உலகளாவிய அளவுல மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல, எதையாவது செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமா? ஒரு ஒரு தாட்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, யாராவது ஏதாவது அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற மாரி பேச்சு குடுத்தாங்க அப்படின்னா, அவங்க பயங்கரமா ஏமாந்து போயிடுறாங்க. அவர்கள் நம் வாழ்க்கையை முன்னேற்றுவார்கள்ன்னு ஏமாந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, யாரு வந்து பணக்காரர் அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரு நெனச்ச நேரத்துல, யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்காம, இந்த நிமிஷம் நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஊருக்கு கெளம்பணும் அப்படின்னு நான் நெனச்சேனோ, நான் உடனே கெளம்பக்கூடிய ஒரு விஷயத்துல நான் ஒரு கெளம்பக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா, அவர் தான் வெல்த்தியான பெர்சன். அவரால தான் வாழ்க்கையில ரொம்ப வந்து நிம்மதியாவும், அமைதியாகவும் இருக்க முடியும். அதே வேளையில நீங்க நெறைய பணம் வச்சிருந்து, உங்களுக்கு நைட்டு தூக்கமே வரலன்னா, அது வேஸ்ட் ஆஃப் லைஃப்ங்கிறாரு. உங்கள்ட்ட பணமும் இருக்கணும். நீங்கள் இரவு படுத்தவுடன் தூக்கமும் உங்களுக்கு வரணும். அவ்ளோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும். அதுதான் வெல்த்தியான லைஃப். அப்படி இல்லாத பட்சத்தில, பணத்தை மட்டும் நீங்கள் சேமித்துக் கொண்டே, நீங்கள் சேர்த்துக் கொண்டே, சம்பாதித்துக் கொண்டே இருந்து, அட் லாஸ்ட் வென் யூ லூஸ் யுவர் மைண்ட் அண்ட் பாடி உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு, உங்கள் தூக்கத்தை இழந்துவிட்டு, படுத்தா தூக்கம் வரல அப்படின்றபோது, அது ஒரு ஒரு விஷயத்துக்கு சமானமே கிடையாது. நீ வந்து அது ரிச்ன்னு சொல்ல முடியாது. அது வெல்த்தியும் சொல்ல முடியாது. அது வேஸ்ட் ஆஃப் லைஃப்ன்னு சொல்றாரு. அதேபோல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்துல பேஷன்ஸா இருங்க. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரியல் எஸ்டேட் நிலபுலத்துல போட்டு பணக்காரர் ஆயிருக்கலாம். அவர் வெயிட் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து ஏதோ ஒரு அறிஞ்சோ, அறியாமலோ அந்த நிலத்துல போட்டிருக்கலாம். போட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம். லக் ஃபேக்டர் அவருக்கு வந்து கை தூக்கி விட்டிருக்கும். அந்த நிலம் வந்து பன்மடங்காக காம்பவுண்ட் ஆகி அது விலை போயிருக்கும். அதன் மூலமாக அவர் பணக்காரர் ஆயிருப்பாரு. அதே வேளையில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ 1970ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அப்போ 20 வயசு உடைய ஒரு நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்திலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 20-30 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பயங்கர காம்பவுண்ட் ஆயிருக்கு. பெரிய பணத்தை ஏற்படுத்தி குடுத்திருக்கு. சாதாரணமாக இருந்தவர்கள் சிறிது சிறிதாக சேமித்து பெரிய வெல்த்தி ஆயிருக்காங்க. அப்போ அதே ஸ்ட்ராட்டஜிய இன்னைக்கு ஃபாலோ பண்றவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்த போட்டுட்டு, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு ரூ. 500 இறங்கிடுச்சு, ரூ. 1000 இறங்கிடுச்சு அப்படின்னு வந்து நீங்க அத பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நீங்க பேஷன்ஸா இருக்கணும்.
வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதாவது குரங்கு தாவுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டாக்ல போட்டுட்டு அடுத்த ஸ்டாக்ல போடுறது, அதுக்கு அடுத்த ஸ்டாக்ல போடுறது, இல்ல நம்ம இது வேற ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்ல போட்டு பார்க்கிறது, இல்ல இந்த பிசினஸ்ல போட்டு பார்க்கிறது. அப்படி இல்லாம தீர ஆராய்ஞ்சு உங்களுக்கு எது சரியாக வரும், உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்ல வருது, அத பேஸ் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க முடிவெடுங்க. ஸ்டாக்ஸ்ல போடுறீங்களா? போடுங்க. அதே டைம் ரிசர்ச் பண்ணி போடுங்க. போட்ட பிறகு பேஷன்ஸா இருங்க. வெயிட் பண்ணுங்க. அது இன்னைக்கு இறங்குச்சு, நாளைக்கு இறங்குச்சுன்ற ஒரு கதை வேணாம். 10 வருடம் கழித்து சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நெஸ்லே, எம்.ஆர்.எஃப் இதெல்லாம் வந்து ரூ. 80,000க்கு ரூ. 11 வாங்குன ஸ்டாக் ₹80,000 போயிருக்கு. இன்ன வரைக்கும் நெஸ்லே வந்து கிட்டத்தட்ட 19,000லேருந்து ₹20,000 வந்து ஸ்டாக்ஸ் வந்து வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே தேவை அவர் என்ன சொல்றாரு? பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப்ங்கிறாரு. சில டைம் லைஃப்ல நிறைய நீங்க முயற்சி எடுப்பீங்க. ஃபெயிலியர் வரதான் செய்யுங்கிறாரு. ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க அடுத்த கட்டம் போகணும். அதே மாதிரி காப்பி அடிக்காதீங்க நீங்க. அடுத்தவங்கள பார்த்து அவன் பணக்காரன் ஆயிட்டான், அவன் அந்த தொழில் பண்ணி பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்ற போது உனக்கும் அதே நீ வந்து காப்பி அடிச்சுன்னா நீ ஃபெயிலியர் ஆவ. உனக்கு நீ யோசி. உனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, உனக்கு என்ன வந்து எபிலிட்டி இருக்கு, அந்த எபிலிட்டியை நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல அதை கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. சேவிங் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆக்கும். அதே மாதிரி எமோஷன் ஆகாதீங்க. நீங்க ஈஸியா வந்து டெம்ப்ட் ஆகாதீங்க. அது என்னோட பணமே ஓடோடி வா புத்தகத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். உடனே ஒருத்தர்ட்ட வந்து காசு வந்துட்ட பிறகு இதை வாங்கலாம் அதை வாங்கலான்ற ஒரு மனோநிலைக்கு இயல்பாக வருவார்கள். அதெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க எமோஷன்ஸை வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. உங்களுக்கு கார் முக்கியம் கிடையாது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முக்கியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அமைதியா இருங்க. சில பேர்லாம் ஒண்ணுமே சத்தமே இல்லாம பணத்தை அவர்கள் சேமித்துக் கொண்டே எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்க வந்து எந்த ஒரு தருணத்திலையும் யார்கிட்டயும் போய் கெஞ்சாத அளவுல அவர்கள் இருப்பார்கள். அது போல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக இந்த புத்தகம் கண்டிப்பாக சைக்காலஜி ஆஃப் மணி கண்டிப்பா வந்து டெஃபினட்டா லைஃப்ல படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன். அது வந்து இப்போ என்ன புதுசான ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறீங்க, இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது சேனல், அதனால என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த புத்தகம் பேசுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்துல வந்து நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே ஓடோடி வா, எப்படி நம்ம வந்து பணத்தை கையாளணும், அப்படி ஒரு எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்காலஜியா என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது புத்தகம் பார்த்தீங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள். அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு. யாரெல்லாம் சோர்வா இருக்காங்களோ வாழ்க்கையில வந்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். 4வது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல். இது வந்து ஒரு நாவல் பேஸ்டு ஒரு 3 பெண்களை பத்தி ஒரு நாவல் எழுதியிருப்பேன். அனிதா, பத்மா, பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு லைஃப்ல வந்து எப்படி வந்து நாம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத இந்த புத்தகம் சொல்லும். அடுத்தது மேசிவ் ஹிட்டான புக் பாத்தீங்கன்னா என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனதை இயக்கி அடைவது எப்படி. இது மேசிவான ஹிட். இந்த புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல இருக்கு. இது வந்து ஹாட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் காப்பீஸ் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு, அமேசான்ல அவைலபிள் இருக்கு, இல்ல வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ல வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள். இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு. ஸோ இது வந்து எண்ணம் தானே ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து ஒரு வளமையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த புத்தகம் சொல்லும். இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குக்கு எஃப்எம்ல போய் நீங்க வந்து அங்கேயும் லாகின் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை பிளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து